ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் நந்தி பகவான். நந்தி பகவான் எப்படி சிவபெருமானுக்கு வாகனமானார்? ஏன் எல்லா சிவன் கோயிலையும் அவர் அமைதியாக சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கார்? இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? முன்னொரு காலத்தில் சிலாதர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. அதனால் அவர் சிவபெருமானை நோக்கி தீவிரமாக தவம் இருந்தார். அவரது பக்தியை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி, முனிவரே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதற்கு சிலாதர், இறைவா, உங்களைப் போலவே நல்ல குணமும் வீரமும் கொண்ட ஒரு குழந்தை எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டினார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று ஆசி வழங்கினார். ஒரு நாள் முனிவர் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கு நந்தி அப்படின்னு பெயரிட்டு அன்போடு வளர்த்தார். நந்தி குட்டி பையனாக இருக்கும்போதே சிவபெருமான் மேலே அளவற்ற பக்தி வச்சிருந்தார். ஒரு நாள் சில முனிவர்கள் அவரோட வீட்டுக்கு வந்தாங்க. நந்தியை பார்த்த அந்த முனிவர்கள் அவரோட அப்பா கிட்ட மெதுவாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. முனிவரே, உங்கள் பையன் நல்லவன், ஆனால் அவனுக்கு ஆயுள் ரொம்ப குறைவு. அவன் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட சிலாதர் முனிவர் ரொம்ப கவலைப்பட்டார். ஆனால் நம்ம குட்டி நந்தி பயப்படவே இல்லை. அப்பா, கவலைப்படாதீங்க, சிவபெருமான் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். நந்தியோட தூய்மையான பக்தியை பார்த்துட்டு சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி, நந்தி, உன் பக்தியால் நான் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு நந்தி பகவான், எனக்கு மரணமே வரக்கூடாது. எனக்கு பொன், பொருள், அதிகாரம் என எதுவுமே வேண்டாம். எனக்கு எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்கும் பாக்கியம் மட்டும் போதும். உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டு உங்களுக்கு தொண்டு செய்யும் வரத்தை மட்டும் தாருங்கள் என்று கேட்டார். சிவபெருமான் நந்தியின் தலையில் கை வைத்து அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார். நந்திக்கு ஒரு பெரிய காளையின் பலத்தை சிவபெருமான் கொடுத்தார். இப்போது நந்தி மிகவும் வலிமையானவனாகவும் எதற்கும் பயப்படாதவனாகவும் மாறிவிட்டார். நந்தியின் தூய்மையான அன்பை கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் நந்தியை தூக்கி அணைத்த சிவன் அவருக்கு சாகா வரம் அருளினார். இனி நீ எப்போதும் என் அருகிலே இருப்பாய். அது மட்டுமின்றி நீ இனிமேல் நந்திகேஸ்வரன். இன்று முதல் நீ எனது வாகனமாகவும் கைலாயத்தின் காவலனாகவும் எனது கணங்களுக்கு தலைவனாகவும் இருப்பாய் என்று வரமளித்தார். அன்று முதல் நந்தி பகவான் சிவபெருமானின் பிரிக்க முடியாத வாகனமாக கைலாயத்தில் வீற்றிருக்கிறார். அதனால்தான் இப்போதும் நந்தி பகவான் சிவன் கோவிலில் வாசலிலே அமர்ந்திருக்கிறார். சிவனுக்கு பின்னால் இல்லை, எங்கோ தள்ளியும் இல்லை, நேராக சிவனுக்கு முன்னால் யார் வராங்கன்னு பார்க்கவும் சிவனோட பேச்சை கேட்கவும் அவரை பாதுகாக்கவும் நந்தி அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் வெறும் காளை மாடு மட்டுமல்ல, உலகத்தையே படைத்த சிவபெருமானை தன் அன்பால் கவர்ந்த ஒரு செல்ல குழந்தை. குட்டீஸ், உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? நந்தி பகவான் சிவபெருமானோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட ஆசைகளை நந்தியோட காதில் மெதுவாக சொல்லுங்கள். அவர் அதை அப்படியே சிவன்கிட்ட கொண்டு போய் சொல்லிடுவார். உங்கள் ஆசைகளும் சீக்கிரமாக நிறைவேறும். சரி குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னு தெரியுமா? உண்மையான பக்தியும் விடாமுயற்சியும் இருந்தால் கடவுளோட அருளை நிச்சயம் பெற முடியும். குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி, நந்தி பகவான் சிவபெருமான் கிட்ட என்ன வரம் கேட்டார்? ஆப்ஷன் ஏ, எப்போதும் சிவபெருமான் அருகிலேயே இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி, ஒரு பெரிய நாட்டின் அரசனாக வேண்டும். உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.